சுதந்திரத்தை பறிக்கணும் தோற கூட்டி கழிச்சு பாருங்க, சரியா இருக்கும். தவறான டைம்ல ரிலீஸ் ஆன படங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. சொல்ல போனா இந்த படங்கள்ல சில படங்கள் அகட் ஆஃப் டைம்னு கூட சொல்ல முடியும். படம் வெளியான போது ஆடியன்ஸ்க்கு புரியாம ஸ்டோரி இருந்திருக்கும், இல்ல அந்த டயத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த படத்தை சுத்தி இருந்திருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்து ஃபிளாப் ஆயிருக்கு. ராங் ப்ரொபோசனால கூட படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. இந்த படங்கள்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய மேஜர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அது இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கிறனால கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும். அதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் இப்ப ரிலீஸ் ஆகும்போது படம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது தனுஷ் சார் ஃபேன்ஸ்க்கு தெரியாம போய் ரீசெண்டா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு வந்து சொல்லி. அந்த அளவுக்கு ப்ராப்பரான ப்ரொமோஷன் இல்லாதனால இந்த படம் ஃபிளாப் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. சொல்ல போனா இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாம் பயங்கரமா வந்து இருக்கும். ஹாலிவுட் லெவலுக்கான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள மூவி. அதாவது படத்தோட பட்ஜெட் வைஸ் இல்ல, படத்தில் காமிக்கப்பட்ட ஸ்க்ரீன் பிளே வைஸ் நான் வந்து இதை ஒரு ஹாலிவுட் மூவிக்கு இணையாக ஒப்பிட்டு சொல்கிறேன். கிளைமேக்ஸ் வரையிலையும் சரி, இன்டர்வலில் பார்க்கும்போதும் சரி, ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கான ஒரு லைன் வந்து இருக்கும். போக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து சொல்லி க்ளூஸை வந்து விட்டுட்டு போகிற மாதிரியான விஷயம். அண்ட் அதை எப்படி தோணும் சார் ஹேண்டில் பண்ணுறாரு, அவரோட ஆக்டிங்காக வந்து இருக்கட்டும், படத்தோட மொத்த க்ரூமே பெஸ்ட் பொட்டன்ஷியலை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக வந்து இருந்தோம். ப்ராப்பரான ப்ரொமோஷன் மட்டும் இல்லாதனாலே இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி படத்தை எலெக்ஷன் டயத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் அந்த ரிசல்ட்னால இந்த படம் ரிலீஸ் ஆனது தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட மிகப்பெரிய அளவில் பூம் ஆகி பயங்கரமான ஒரு ஹிட் படமாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. படத்தோட ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய படம். 1000 கோடியில் எடுக்கப்பட்ட பெரிய பட்ஜெட் படம். இந்த படத்துக்காக டிஸ்னி காசை எக்கச்சக்கமாக செலவு பண்ணி ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த நாவலே பயங்கர ஹிட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வந்து இருந்துச்சு. என்ன ரீசனே வந்து தெரியல இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு. ஏன்னா படத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தோம், ப்ராப்பராக ப்ரொமோஷன் கூட பண்ணியிருந்தாங்க. எல்லாமே தாண்டி இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரலங்கிறது தான் உண்மை. ஹாலிவுட் படம் பார்க்காதவங்களுக்கு கூட இந்த படம் பார்க்கும்போது படத்தோட கிளைமேக்ஸ் வரையில கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீலிங் வந்து கொடுக்கும். இப்போ உட்காந்து இந்த படத்துக்கு பாட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஜீரோ. இந்த படம் ரிலீஸ் ஆகிற டயத்தில் ஆடியன்ஸ்க்கு நிறைய வகையில் கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த படத்தை போய் உட்காந்து பார்க்கும்போது ஷாருக்கான் அவர்கள் அந்த குட்டையாக இருக்கிற கேரக்டரில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தாட் வரும். படத்தோட பட்ஜெட்டும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. சப்போஸ் படத்தோட பட்ஜெட் கம்மியாக இருந்தால் கூட அந்த டயத்தில் ரிலீஸ் ஆனதுக்கு கலெக்ஷனுக்கு ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட முடியும். லவ் ஸ்டோரி வச்சு எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கால் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் கால் நடக்கிறதுக்கான ஒரு ரீசன் வரையில ஹீரோக்குள்ளாம வந்து இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி மாறுதுன்னு ஒரு வித்தியாசமான கதை. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து தப்பு. இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆகியிருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல படங்கள் கூட இப்போதைக்கு பாலிவுட்ல வர்றது வந்து இல்லை. படத்தோட பட்ஜெட்டையும் தாண்டி எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு புதிய விஷயத்தை பண்ண முயற்சி பண்ணி ஆடியன்ஸ்க்கு போய் சேரலங்கிறது தான் ஃபேக்ட். இந்த படத்தில் இன்னுமே டைம் எடுத்து இவங்க சிஜிஐ ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய பேர் சிஜிஐ வந்து செட் ஆகலை, ஷாருக்கான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த டயத்தில். பட் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தும் போது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இனிமேல் அக்யூரேட்டாக இவரோட பாடியை ஹெட்டோட வந்து கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். சமோ இந்த படம் ஹிட் ஆயிருந்திருக்கணும். ஒடியன் மோகன்லால் அவர் வில்லன் கேரக்டர் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி நடித்த ஒரு பியூட்டிஃபுல்லான படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி. பிரமேயம் டைரக்ட் பண்ண ராகுங்கிறவருக்கு இந்த படத்தோட பார்ட் 2 சீக்வல் ஏஜ் ஆஃப் இல்யூஷன் சொல்லி எடுக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த படமே இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருந்திருக்கும். படத்தோட ஸ்டோரி கேரளா ஃபோக் கல்ச்சரை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட காந்தாரா மாதிரியான வித்தியாசமான ஒரு அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. படம் ஃப்ளாப் ஆகியிருந்தாலுமே படத்தோட கோர் பேஸ் நல்லா இருந்தனால தான் இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்க படமாக மாறி இருக்கு. ப்ளஸ் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹாலிவுட்டில் ரொம்ப அதிகமாக வந்து இருந்துச்சு. அந்த டைம் டிசியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இவங்க திரும்பி பென் அஃப்லெக்கை வந்து ஆக்டாக கொண்டு வரேன்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னு பண்ணி படத்தில் ஏகப்பட்ட குளறுபடி நடந்து சிஜிஐ எல்லாம் மாற்றி படம் ரிலீஸ் ஆனாலும் ப்ராப்பரான ஒரு பேட்மேனுக்கான ஒரு ஆர்க் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு பிடிச்ச அந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர் ரொம்ப அழகாக போர்ட்ரேட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஃப்ளாஷுங்கிற அந்த ஒரு கேரக்டருமே பெட்டராக ட்ரை பண்ண நினச்சாலும் இந்த படத்தோட ஆக்டர் எஸ்ரா மில்லர் ப்ரெக்னன்சியான உமன் கிட்ட சண்டை போட்ட விஷயமா இருக்கட்டும், நிறைய கோளாறான விஷயம் பண்ணி இவருக்கான ரெப்புடேஷனுக்கு எடுத்தது மட்டும் இல்லாமல் இவருக்கான கேஸ் நிறைய ஃபைல் ஆயிடுச்சு. இதனால டபிள்யூபியில் இருக்கிற எல்லா படங்கள்லேருந்தும் இவரை தூக்கிட்டாங்க. ஹைலைட்டே என்னன்னா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாத அளவுக்கு தலைவன் நிறைய வேலைகள் பண்ணிட்டான். அதனால படத்துக்கான ப்ராப்பர் ப்ரொமோஷனும் இல்லாதனால இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரலை. நிறைய பேர் எஸ்ரா மில்லர் பண்ண சேட்டனால தான் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக இவர் இந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ப்ராப்பரான ப்ரொமோஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் டிசி கிக்கான் ஆயிருந்திருக்கும். கட்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகல. நிறைய பேர் சொன்னது பைரட் ஆஃப் எ கரீபியன் இந்தியன் படம் மாதிரியான ஒரு வெர்ஷனா வந்து இருக்குன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சிஜிஐ வைஸாக இருக்கட்டும், அது போட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக காமிச்சிருந்தாலும் உங்கள் கதையில் மொத்தமாக கோட்டை விட்டுருப்பாங்க. ரீசெண்டாக கூட அமீர் கானே சொல்லியிருந்தார் இந்த படத்தோட ஃபைனல் டாப் வரையில் எனக்கே வந்து ஓகே வந்து இல்லை,
அதை ப்ரொடக்ஷன் கிட்டே சொன்னாங்க. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவு கிரிட்டிசைஸில் உள்ளாக்கி படம் வந்து போட்ட காசையும் எடுக்காமல் 300 கோடிக்கிட்ட ஹை பட்ஜெட் போட்டு அமீர் கான் அவர்கிட்ட 50 கோடி பட்ஜெட் போட்டாலும் 1000 கோடியாக மாற்றுற அளவுக்கான டேலண்ட் வந்து இருக்குது. அதுக்கான ஃபேஸ் வேல்யூ மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். அந்த டயத்தில் அதிக பட்ஜெட்டோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகிறனால எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருந்து எல்லாமே படத்தை சொதப்பிருச்சுன்னு வந்து சொல்ல முடியும். அதை தாண்டி படத்தோட கதை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக வந்து இருக்கும். இப்போ ஏற்றதுக்கு மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா பைரட் ஆஃப் கரீபியன்ல நடிச்ச ஜாக் ஸ்பேரோ மாதிரியான கேரக்டர் அப்படியே வந்து இந்த படத்தில் ரிப்ளிகா பண்ணியிருந்திருப்பாங்க. அதை மட்டுமே சேஞ்ச் பண்ணி இப்போ ரிலீஸாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் மூவியாக மாறி இருக்கும். விஸ்வரூபம் 2 மோஸ்ட்லி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த படத்துக்கான ப்ராப்ளம்ஸ் படம் ரிலீஸ் ஆகல நிறைய விஷயத்தில் இருந்துச்சு. அதை ஒத்துக்க வேண்டியதான். ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி கூட இந்த படத்துக்கான ப்ராப்ளம் இருந்தாலும் தாண்டி ஜியோபொலிட்டிக்கல் வைஸ் இப்போ இவர் இந்த படத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு வந்து இருக்கிற விஷயம் உங்களுக்கே வந்து தெரியும். ஆப்கானிஸ்தானில் என்ன வந்து நடக்குன்னு வந்து சொல்லி அது அப்போவே கமல் அவர்கள் சொல்ல முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. ஆடியன்ஸ்க்கு அந்த டயத்துக்கு புரியலை. அதை தாண்டி ரிலீஜியஸை பேஸ் பண்ணியும் இவர் வந்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு, நிறைய தப்பான விஷயத்த சொல்ல வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன் இருந்துச்சு. இவர் அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தாரு அப்படின்னா சொல்லப்போனால் எல்லா ரிலீஜியஸும் சரி, எல்லா மனிதர்கள்ட்டையும் சரி, எல்லா கெட்டதும் இருக்கும், நல்லதும் வந்து இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இண்டிபிள்ட் ஆடியன்ஸை பிடிச்சிருந்தா கூட கலெக்ஷன் ஓரளவு வந்திருக்கும். பார்ட் 1ல போட்ட பட்ஜெட்டை எடுத்தனால பார்ட் 2 கடமைக்குன்னு ரிலீஸ் பண்ண மாதிரியான சீன்ஸ் இருந்துச்சு. படத்தோட குவாலிட்டியுமே பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வந்து தெரியும். 2 பார்ட்டுமே இப்போ ரிலீஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு ஹிட்டான மூவியாக மாறி இருக்கும். லைகர் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ டைட்டிலேருந்து நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் இதுக்கான காரணம் விஜய் தேவர்கொண்டா அவர் ஒரு ராங்கான டிசிஷன் வந்து எடுத்துட்டாரு. இந்த படத்தில் அவர் நடிக்கும் போதே சில சேஞ்சஸை அவரே வந்து பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸராக சொல்லப்பட்ட ஒரு பாக்ஸர் குட்டியாக இருந்து மொக்க பண்ணி அமுச்சு விட்ட மாதிரியான ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டட். அந்த ஒரு விஷயத்த மாற்றிருந்தாலே கண்டிப்பாக ஓரளவு ஆடியன்ஸ் வந்து ஒத்துந்திருப்பாங்க. படத்தோட ஸ்டோரியிலுமே ரம்யா கிருஷ்ணன் அவரோட கேரக்டர் இன்னுமே சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதை தாண்டி படத்தில் காமிக்கப்பட்ட பாக்ஸிங் ஃபைட் சீன்ஸாக வந்து இருக்கட்டும், எல்லாத்துக்கான ஹார்ட் ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தனால ப்ராப்பரான பாக்ஸர் படத்தை பார்க்குற ஃபீல் கொடுத்துருந்தாலுமே கண்டிப்பாக யாரும் மறக்க மாட்டாங்க மைக் டைசனை கொண்டு வந்து மொக்க பண்ண விஷயத்த. அதை கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்திருக்கணும், இல்லை அவர் கொண்டு வராமல் இருந்திருக்கணும். இதுவே இந்த படத்தை அவர்கிட்ட இன்டர்வியூவில் கேட்கும்போது அவர் இந்த படத்தில் நடிக்காத மாதிரியே சொல்லிட்டு நழுவிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த படம் மூலிமா நடந்திருக்கு. மயிரிலையில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறது இந்த படம் தான். ஏன்னா திக்குவாய் மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டு வந்து பாக்ஸிங் மூலிமா இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா இட்டாக வேண்டிய படம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த படங்கள் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்துருக்கணும். சில படத்தை டயத்தை மாற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் மூவியாக ஆக வேண்டியது. அதை தாண்டி சில படங்களில் சில சிஜிஐ மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது அண்ட் சில ரைட்டிங் மிஸ்டேக்கும் வந்து இருக்குது. அதேமாதிரி சேஞ்சஸ் பண்ணி ப்ராப்பரான ப்ரொமோஷனோட ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய படங்களில் இட்டாக வேண்டிய லிஸ்ட்டில் இந்த படங்கள்லாம் இருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல எல்லா படங்களும் வந்து அந்த டயத்தில் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆகிருச்சு. இப்போ நான் சொல்லப்பட்ட படங்களில் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.